ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மண் சட்டியில் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களுடைய அம்மா பொண்ணு அராஜகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம், எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். சட்டி வச்சிருக்கேன், நல்லா இப்போ சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் பட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் பட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை இது மாதிரி பிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் கல்பாசி, மராட்டி மொட்டு, பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இந்த விழுதை நம்ம வெங்காயம் அப்படியே கட் பண்ணி சேர்க்கறதை விட இது மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா நமக்கு கிரேவி நல்லா திக்காக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நான் கல் உப்பு போடுறேன். உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். பரட்டி விட்டுட்டு இதை நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக எடுக்கணும், இல்லைன்னா ஈக்குவலாக எடுக்கணும். வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக எடுக்கக்கூடாது. அப்புறம் கிரேவி பார்த்தீங்கன்னா புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது வீட்டில் அரைப்பலைங்களா அந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனுக்கு சிக்கன் பவுடரு, இது நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போவே ஏன் சேர்க்குறேன்னா இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடும், மிளகாத்தூள் வாசனைலாம் வராது. அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நம்ம சேர்த்து வதக்கும் போது இது 1 நிமிஷம் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம சட்டியில் வச்சு வதக்கும் போது அடி பிடிக்கவே பிடிக்காது, மிளகாத்தூள்லாம் சேர்த்தாலுமே. இது இப்போ வதங்கட்டும். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் கறி சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ கறி எடுத்திருக்கேன், சேர்த்துடலாம். இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். சிம்லேயே வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கறி நல்லா இதுலேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும், இந்த மசாலாலாம் ஊறி. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த சொம்பில் 2 சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் இது கொதிச்சு சுண்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு கிரேவிக்கு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கறி சரியாக வேகாது, அப்புறம் சீக்கிரமாகவே ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் வதக்கும் போதே போட்டிருக்கேன், இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடலாம். இதை உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்பவே கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதே இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கிரேவி வந்து நல்லா திக்கா ஆகிறதுக்காக அது வரைக்கும் வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் வேக வைங்க. இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிக்க போறேன். சாதத்துக்கு சாப்பிட்றதுனால நீங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்கா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்க கறியெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. நல்லா எப்படி வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவே இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நம்ம சட்டியில் செய்யறதுனால இந்த ஹீட் அப்படியே இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் இது கொதிச்சுட்டே தான் இருக்குங்களே. அதனால நான் இப்போவே ஆஃப் பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதனால இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு, ஆனாலும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. எப்படி கொதிக்குது பாருங்க. அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கே. அடுப்பே ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் இது கொதிச்சுட்டு தான் இருக்கு. சட்டியில செஞ்சோம்னா இந்த ஹீட் அப்படியே இருக்கும். இது இன்னும் கொஞ்சமே திக்காயிடும் இந்த ஹீட்லயே. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.